ஐயா கடகராசி இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? இந்த ஒரு ராசிக்கு தான் குரு பகவான் 6-9 வேலை செய்வார். என்ன 6-9? 6ன்னா என்னங்க? கடன், நோய், வழக்கு, பிரச்சனைகள், வேதனைகள். யாராவது குழந்தைகளுக்கு திருமணமாகி ஏங்கி இருந்தால் 100% இந்த வருடம் குழந்தை கிடைக்கும். கடகராசிக்கு வேலை வாய்ப்பு எப்படி? பணம் இழந்தவர்கள் இருப்பாங்க, இந்த பணத்தை எதிர்பார்த்து சில பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் எப்படி பண்ணுவாங்க? ஐயா, இந்த கடகராசியில பிறந்தவர்களுக்கு எதனால பண இழப்பு ஏற்படும் கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் இவர்களுக்கான பரிகார ஸ்தலம் சுகமே சொல்லையா. ஐயா ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க. ஐயா கடகராசி இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? ஏன்னா 5-7-9 குரு பார்வை, அந்த குரு அங்க உட்காந்து 5-7-9 தான் பார்க்க போறாரு. எப்படிங்க இருக்க போகுது? ஐயா, இந்த கடகராசி குரு பயிற்சி எல்லா ராசிக்காரங்களும் சந்தோஷப்படுவாங்க. குரு பயிற்சிக்கு இந்த கடகராசிக்காரங்க என்னன்னா, ஜென்ம குரு என்ற ஒரு வருத்தம் இருக்கும். அந்த வருத்தம் தேவையில்லை. என்ன காரணம்னா, 6ஆம் அதிபதி ராசிக்கு வந்திருக்காரு, 9ஆம் அதிபதி ராசிக்கு வந்திருக்காரு. இந்த ஒரு ராசிக்கு தான் குரு பகவான் 6-9 வேலை செய்வார். என்ன 6-9? 6ன்னா என்னங்க? கடன், நோய், வழக்கு, பிரச்சனைகள், வேதனைகள். 6 மட்டும் உங்களுக்கு ராசிக்கு வந்தா இந்த வேதனைகள். அவரே 9 குடையவரா வர்றாரு. என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பாக இருக்கும். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 6ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதி மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிகளை தரும். ஏன்னா 9 என்று சொல்லக்கூடிய பாக்கியங்கள் கடகராசிக்கு மிகச் சிறப்பா இருக்கு. அதுலயும் பாருங்க, புஷ்கர நவாம்சத்தில் குரு பகவான் இருந்து, சுகர்நாடியில் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிரகம் புஷ்கர நவாம்சத்தில் இருந்தால் ராஜயோகத்தை தராமல் போகாது. ராஜயோகங்கள்ங்கிறது ஒவ்வொருத்தரை பொறுத்தளவில் கவர்மெண்ட் வேலை, நல்ல கணவர், ஒருத்தருக்கு நல்ல கணவர் அமையிறது ராஜயோகம், ஒருத்தருக்கு நல்ல மனைவி அமையிறது ராஜயோகம். சில குடும்பங்களில் பாருங்க, ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா சாதாரணமாக இருப்பாங்க, ரொம்ப சாதாரணமாக அடிப்படை தேவைகளுக்கு கூட கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த குடும்பம் படிப்படியான வளர்ச்சி, எங்கேயோ போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கோம். அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த குழந்தை பிறக்கும்போது குரு லக்னத்தில் இருக்கிற மாதிரி பாருங்க, குரு பார்வை லக்னத்துக்கு விழுகிற மாதிரி பாருங்க. இந்த குரு பார்வை எப்போ தெரியுமா பலம் ஜாஸ்தினா, இப்பெல்லாம் சமீபத்தில் இந்த சிசரியனுக்கு பிறக்கும்போது குரு பார்வை வச்சு எடுத்துக்கிறாங்க. அது வந்து ரொம்ப விசேஷம். இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களை மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மாற்ற போகுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களுக்கு 5ஆம் பார்வையா பார்க்குது, 7ஆம் பார்வையா பார்க்குது, 9ஆம் பார்வையா பார்க்குது. இது இயற்கையாக குருவுக்கு 5-7-9 பார்வைகள். 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்கிறது. யாராவது குழந்தைகளுக்கு திருமணமாகி ஏங்கி இருந்தால் 100% இந்த வருடம் குழந்தை கிடைச்சிடும். கடகராசியாக இருந்து குழந்தை பாக்கியத்துக்கு காத்துட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு குழந்தை கிடைக்குமாங்க, கண்ணை மூடி சொல்ல குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். 2வது குழந்தைக்காக பார்த்துருக்குறோம். முதல் குழந்தை கிடைச்சிருச்சுங்க ஈஸியா, அப்புறம் 2-3 வருஷம் ஆயிடுச்சுங்க, இப்போ அது வரைக்கும் வேணான்னு இருந்தோம், அப்புறம் இப்போ பரவாயில்லன்னு நினைக்கிறோம். 2வது குழந்தை 7, 5ஐயும் பார்க்குது, 7ஐயும் பார்க்குது. ஸோ 2வது குழந்தை கிடைக்கும். குழந்தை பாக்கியம் உச்ச குரு கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். இதில் ஒரு சின்ன திருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு 2வது குழந்தை அபார்ட் ஆயிடும், அப்போ 3வது குழந்தைய அது கணக்கில் வந்துடும். ஆனால் அது காரணப்படி 2, கட்டத்துப்படி 3ஆக போயிடும். அதனால வந்து உங்களுக்கு 2வது குழந்தை கிடைக்காமல் போய் வருத்தத்தில் இருப்பவர்களோ, அதிகமான மருத்துவ செலவுகள் கடகராசிக்காரர்கள் செய்து குழந்தைக்காக ஏங்கி இருந்தார்கள் என்றால், இந்த வருடம் கடகராசிக்கு குழந்தை பேர் கட்டாயம் கிடைக்கும். அது ஒரு பெரிய விசேஷங்க. நிச்சயமா நிச்சயமா. அந்த 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால இவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தா இன்னும் சிறப்பா இருக்கும். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அதை விட அவங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, 12 வருஷம் ஆச்சுங்க எங்க குலதெய்வமாய், கும்பாபிஷேகம் ஆக போகுதுங்க, இந்த வருஷம் எங்களை கூப்பிட்டுருக்காங்க, நான் பணம் கொடுத்துருக்கேங்க. அப்புறம் குலதெய்வம் கோயிலுக்கு காசு இவங்களை ஃபோன் பண்ணி கேட்பாங்க, அல்லது நேரடியாக வந்து கேட்பாங்க. இவர்களே குலதெய்வ கோவிலை ஏதோ ஒரு பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கூட இவங்களுக்கு கிடைக்கலாம். இந்த வட்டம் கிடைக்கும். ஆமா, ஏங்க நீங்க இந்த அன்னதானத்தை எல்லாம் நீங்க பாத்துக்குங்க, ஏங்க நீங்க மதுரையில் இருக்கீங்களா, நீங்க மதுரையில் இருக்கிற எல்லாத்தையும் வசூல் பண்ணி நீங்க கொண்டு வந்து சேர்த்திருங்க அப்படிம்பாங்க. என்னங்க நமக்கு ஆலயம் தெரியாது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இந்தாங்க உங்களுக்கு 2 புக்கு, நம்ம பங்காளி அலங்காளி எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி செஞ்சிருவாங்க. அந்த மாதிரி இந்த குலதெய்வ கோயில் கும்பாபிஷேகம் ஆகுது, குலதெய்வ கோயிலுக்கு ஏதாவது இவங்க வேண்டுதல் வச்சிருப்பாங்க, ஐயா எங்களுக்கு இது நடந்துருச்சுன்னா அதை செய்யறது, குலதெய்வ அனுகிரகம் பூரணமாக கிடைக்கும்.
ஏழை பார்க்கறதில்ல. அப்ப என்ன சிறப்புங்க? திருமணம் ஆகாத திருமணம் நடந்துருமா? ஐயா, 7ங்கிறது திருமணம்னு ஒண்ணு சொல்றோம். இன்னொன்னு முக்கியமான பாருங்க, நல்ல நண்பன். இப்ப நீங்க ஒரு விஷயத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம், அந்த விஷயத்துக்கு நண்பன் கேள்விப்பட்டு வந்து உதவுறான் பாருங்க, 7ஆம் இடம், அது கிடைக்கும். நல்ல நண்பன், நல்ல வாழ்க்கையில் நல்ல கஸ்டமர், கசகச கசகசன்னு ஒரு 500 கஸ்டமர் சார். ஆனா 2 கஸ்டமர் அருமையான கஸ்டமர். 7ஆம் இடம் கஸ்டமர். 7ஆம் இடம் நீங்க சொன்ன மாதிரி சேர்க்கை, திருமணம். கடகராசியில நிறைய பேருக்கு திருமணம் இந்த வருஷம் மிகச் சிறப்பாக நடக்கும். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா அம்மா என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு பிள்ளை வச்சிருக்காங்க, கல்யாணங்கிறது ஒரு தடவை நடக்கிறது, ஜம்முன்னு நடத்தணும்னு சொல்லுவாங்க. இந்த ஜம்முங்கிற வார்த்தை வந்தாலே அங்க குரு பாக்குறாருன்னு அர்த்தம். செலவு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்லைங்க, சிறப்பா பண்ணி ஒரு 1000 பேரை கூப்பிட்டு அழகா சாப்பாடு போட்டு எந்த குறையும் இல்லாம கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆசை. சாதாரண கல்யாணத்துக்கும் குரு பாக்குற கல்யாணத்துக்கு வித்தியாசம் இதுதான். சாதாரண கல்யாணம்னா நார்மலா கல்யாணம் நடக்கும். குரு பாக்குற கல்யாணத்துல தடபுடலா இருக்கும். ஏன்னா குருங்கிற ஒரு கிரகம் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கும். பட்டு சேலை, கௌரவம், அந்தஸ்து. இப்போ உங்க கல்யாணத்துக்கு முக்கியஸ்தர் யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 10 பேர் விஐபி வருவாங்க. அதுல முதல் விஐபி சாயங்காலமே வந்துட்டு போயிட்டாரு, 2வது விஐபி மறுநாள் காலைல தாலி கட்டுறப்பவர். இந்த மாதிரி ஒரு கல்யாணம் கடகராசிக்காரர்களுக்கு மதிப்பு மிக்க கல்யாணமாக நடக்கும். நிச்சயமா. மறுமணத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு இந்த டைட்டில் நடக்குமா? ஐயா, கண்டிப்பா நடக்குங்கய்யா. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுமணத்தை குறிக்கக்கூடிய இடம் கடகராசிக்கு ரிஷபம் தான், 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்தை எந்த கிரகமாவது 11ஆம் அதிபதி ஏதாவது சம்பந்தப்பட்டிருந்தால், இந்த 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் இந்த 3 இடங்கள்ல, எந்த 3 இடங்கள்ல? 5, 7, 9. இந்த விருச்சகம், இந்த மகரம், இந்த மீனத்தில் இருந்தால் சுக்கிரன் 2வது திருமணமும் வெற்றிகரமாக கிடைக்கும். இந்த இடங்களில் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுங்க, எனக்கு இன்னொன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன், என்னது? 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு, 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய காரு. இந்த 4 அந்த 11 விருச்சகம், மகரம், மீனத்தில் இருந்தால் 100% இந்த குரு பார்வையால் இவர்களுக்கு முதல் திருமணத்தில் பாதிப்பு இருந்தாலும் 2வது திருமணம் நல்லபடியாக நடக்கும். ஐயா, கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கு ஐயா, நல்ல வீடு கிடைக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விலைக்கு வாங்கக்கூடிய யோகம் சில பேருக்கு. சில பேர் லீஸுக்கு வீடு தேடிட்டு இருப்பாங்க, அதுவும் கிடைக்கும். சில பேர் ஐயா இந்த வீட்டுல ரொம்ப வருஷம் இருந்துட்டோம், வீடு மாத்திக்கலாம்னு நினைக்கிறோம், வாடகை வீட்டுக்கு போனால் கூட இவர்களுக்கு பிடித்த மாதிரி நல்ல வீடு கிடைக்கும். பொருளாதாரத்துல மிகப்பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி டயத்துல அவங்க வேலை வாய்ப்பு கொஞ்சம் பயம் இருக்கும். கடகராசிக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? ஐயா, கடகத்திற்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த 12 மாசத்திலும் நார்மலான வருமானத்தை கொடுப்பார். அதுல கார்த்திகை மாசம், தை மாசம், பங்குனி மாதத்தில் டபுள் வருமானம் கொடுப்பார். ஏன்னா தனாதிபதியை குரு பார்க்கிறார். அந்த காலகட்டத்துல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு, வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு இவங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்கே கொஞ்சம் 1 லேக் தான் கிடைக்குது, இன்னொரு கம்பெனியில் கொடுக்குறாங்கன்னா கார்த்திகை மாசத்துல அவங்களுக்கு கிடைச்சிடும். அப்படி இல்லைன்னா தை மாசத்துல கிடைச்சிடும். அப்படி இல்லைன்னா பங்குனி மாசத்துல, அதாவது ஜம்ப்னு பேர், அந்த ஜம்ப் அடிக்கிறது படிக்கலாமான்னு கேட்பாங்க சில பேர், அதுக்கெல்லாம் அந்த மாசங்கள் சிறப்பா இருக்கும். ஒருவேளை கடகராசி கடக லக்கணமா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு டபுள் ஜாக் பாட்டா? ஆமா சார், கண்டிப்பா. அதுல என்ன சந்தேகம்? லக்ன புள்ளி மீது புஷ்கர நவாம்சத்தில் குரு பயணம் செய்யும் போது முகம் பொலிவாகும். இந்த வெயிட் குறைக்கணும்னு ரொம்ப பேர் அழுவாங்க. ஐயோ, வெயிட் எப்படி குறைக்கிறது, எப்படி ஒல்லி ஆகிறது, சாப்பிடாம இருப்பாங்க, எத்தனையோ பயிற்சிகள் எடுப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் உடம்பு அழகாகக்கூடிய ஒரு தன்மையை குரு பகவான் கொடுத்துருவார். கடகலக்கணமா இருந்தாங்கன்னா வெயிட் குறையிறது கன்ஃபார்ம். அதே மாதிரி பணம் இழந்தவர்கள் இருப்பாங்க, இல்ல பணத்தை எதிர்பார்த்து சில பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஐயா எப்ப கொடுப்பான்னு தெரியலையே, நான் கொடுத்து வச்சுட்டேன், இன்னும் வரலையேன்னு நினைப்பாங்க. அவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் இந்த வருஷம்? ஐயா, இந்த கடகராசியில பிறந்தவர்களுக்கு எதனால பண இழப்பு ஏற்படும் கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் பள்ளிக்கூட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஏன்னா 12ஆம் இடம் புதனா இருக்கிறனால இந்த இடத்துலையும் பணத்தை கட்டியிருப்பாங்க. இப்போ இந்த காலேஜ் சீட்லாம் கிடைக்கும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பையன் மெரிட்ல வந்துருவான், பையனுக்கே தெரியாமல் அப்பா ஒரு இடத்துல சீட்டுக்கு பணம் கட்டியிருப்பாரு. அப்புறம் இந்த மாதிரி பணம் படிப்பு விஷயங்கள்ல கொஞ்சம் சிரமப்பட்டு கட்ட வேண்டிய சூழ்நிலைகள். அதில் சில காலேஜில் பணம் கட்டிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு மெரிட்ல கிடைச்சிட்டா பணத்தை திருப்பி கொடுத்துருவீங்களான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக கிடைச்சிடும். அந்த மாதிரி நல்ல விஷயங்களும் நடக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த 12ஆம் இடம் என்பது ஷேர் மார்க்கெட்டையும் குறிக்கிறது. இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்க இந்த கடகத்தில் குரு இருக்கும்போது நம்ம வாட்டில் பூந்து விளையாடக்கூடாது. கடன் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஷேர் மார்க்கெட்டில் கொண்டு போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் அவர்களுக்கு பண விரயமாவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்பிக்கைக்குரியவர்களிடம் பணத்தை கொடுத்துருப்பாங்க சில பேர். ஐயா இவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கேன், இவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த நம்பிக்கைக்குரியவர்கள் கண்டிப்பாக 7ஆம் இடத்தை குரு பார்க்குது, அதனால கண்டிப்பாக கிடைச்சிடும். 60 வயசுக்கு மேல இருக்க உறவுகளும் நம்ம நிச்சயம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஐயா, இந்த 60 வயசு அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான 60 வயசுங்கிறதே நம்மளுடைய தமிழ் வருஷத்துல டோட்டலா அவங்க அந்த 60 ஆண்டுகளை முடிச்சிருப்பாங்க. இப்போ வரக்கூடிய பராபர வருஷம். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த குரு பயிற்சி
அவர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். கடகராசியில பிறந்தவங்களுக்கு மகிழ்ச்சி. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 60 வயசுல பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் கொஞ்சம் நகையை வந்து அடமானம் வச்சுக்குவாங்க. அடமானம் வச்சுட்டு திருப்ப முடியாம கஷ்டப்படுவாங்க. அவர்கள் எல்லோத்துக்கும், அப்பா இந்த பணத்தை வச்சுக்கோங்க, அந்த நகையை திருப்பிக்கங்க, அன்னைக்கு வீடு கட்டுறதுக்கு கொடுத்தீங்க, அதை கொடுத்து திருப்பி தருவேன். இந்த நகை திருப்பி இவங்களுக்கு தான் வரப்போகுது. வச்ச நகையை தீர்ப்பக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அப்புறம் இந்த 60 வயசுல சில பேர் எல்லா நகையும் பையன் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. எனக்கு எதுக்கப்பா, வேண்டாப்பா, பாதுகாப்பு பண்ண முடியாது, வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. ஒன்னே ஒன்று வச்சிருப்பாங்க, அதை சூழ்நிலையின் காரணமாக வச்சிருவாங்க. அவர்கள் திருப்புவதற்கு இந்த 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வைத்த நகை, அடமான நகை மீட்கப்படும். கடகராசி நிச்சயமா உடல் சார்ந்த பிரச்சனைகள் அந்த 60 வயசு மேல இருக்கும். ஐயா, இந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்களுக்கு 6ஆம் அதிபதியே குருவா வர்றார் கடகராசிக்கு. ஒபிசிட்டி இஸ் த மேஜர் ப்ராப்ளம், இட் வில் மேக் லாட் ஆஃப் டிசீஸ்ங்கிற மாதிரி இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம், அப்புறம் இந்த கால்வலி காரணங்கள், இதுக்கெல்லாம் சரியான மருத்துவமும் மருத்துவரும் மருந்தும் கிடைக்கும். அதனால இவங்களுக்கு கண்டிப்பா, ஒரு சிலருக்கு குருனாலே இயற்கை வைத்தியங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு நல்ல செட் ஆகும். கண்டிப்பா உடல் ரீதியான தொந்தரவுகளிலிருந்து விடுதலை பெறுவார். இவர்களுக்கான பரிகார ஸ்தலம் ஐயா, குரு பகவானே வழிபட்ட சென்னையில் இருக்கக்கூடிய திருவழிதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலங்க. திருவழிதாயம், தாயம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தாய்த்துன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு கட்டிக்கிற ஒரு இதுதான். அந்த கண் திருஷ்டி, இந்த கடகராசிக்கு நிறைய பேருக்கு திருஷ்டி ஈஸியா விழும். ஏன்னா இவங்க பார்க்கறதுக்கே அழகா இருப்பாங்க. இயற்கையா குரு உச்சமாகக்கூடிய வீடு இந்த திருவழிதாயம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான குருஸ்தலம். இந்த குருஸ்தலத்துல குரு பகவானே வந்து வழிபட்டு சிவபெருமானை வழிபட்ட தலம். மேற்கு பார்த்த குரு பகவான். நீங்க குரு பகவானை எங்கேயுமே மேற்கு பார்த்து பார்க்க முடியாது. அப்போ சத்யோஜாத மூர்த்தம், சத்தியம்னா மேற்கு, ஜாதம்னா கோயில், மூர்த்தம்னா மூர்த்தி. அப்போ அந்த சத்யோஜாத மூர்த்த கோயில்ல மேற்கு பார்த்த குரு பகவான், குரு பகவானுக்கே சாபம் நீங்கிய ஸ்தலம், பெண் சாபம் நீங்கிய ஸ்தலம். மேனகையால் ஏற்பட்டக்கூடிய ஒரு சின்ன சாபத்தில் இருந்து இவர் விடுதலை பெற்று ரொம்ப அற்புதமா இந்த குரு பகவான். இப்ப நிறைய பேருக்கு பெண் சாபம் இருக்குங்க, அது எப்படி தீர்த்துக்கிறதுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவர்கள் எல்லோருக்கும், அதிலும் கடகராசியாக பிறந்திருந்தால் இந்த மேற்கு பார்த்த குரு பகவானை வழிபடுவதனால் கண்டிப்பாக இவர் வந்து ஒரு நல்ல வெற்றி பெற்ற மனிதராக, உங்களுக்கு ஒரு சாபம் நீங்கிறதுக்கு ஒரு ஸ்தலம் கிடைச்சிட்டாலே ரொம்ப சிறப்பா இருக்கும். தேவர்கள்லாம் யாருக்கிட்ட அறிவுரை கேட்பாங்கன்னா, தேவகுரு கிட்ட தான் ஐடியா கேட்பாங்க. அந்த தேவகுரு என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் பெண் சாபம் பெற்று அது விடுதலை பெறுவதற்கு மார்க்கண்டேய முனிவரிடம் கேட்டு, நான் எந்த கோயிலுக்கு போனா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்னு கேட்டு திருவழிதாயத்தில் சிவபெருமானை வேண்டி அந்த பெண் சாபம் நீக்க பெற்று மேற்கு நோக்கி அனைத்து பக்தர்களுக்கும் கேட்ட வரம், கேட்ட ஞானம், கேட்ட கல்வி, கேட்ட அனைத்து பிரகஸ்பதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மேற்கு பார்த்து அருள் பாலிக்கிறார். அந்த மார்க்கண்டேய முனிவரினுடைய அருளை பெற்ற அந்த தேவகுரு இங்க கடகராசிக்காக அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடிய பிரகஸ்பதியாக இருக்கிறார். நம்ம கடகராசி உறவுகள் அங்க போய் அந்த மேற்கு பார்த்த குரு பகவானை வணங்கினாங்கன்னா கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றியை அனுபவித்து வாழ்வில் மிகப்பெரிய, இந்த கடகராசி முழுவதுமே இந்த 1 இயர்ல நல்ல வளர்ச்சிக்கு வந்துருவாங்க. நிச்சயமா நெஞ்சார்ந்த நன்றிகளையே சுகமே சொல்லு.